ஆதாரமாய் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 121 1-2 வசனங்களை வாசிக்க கேட்போம். On va écouter le psaume 121 de 1 à 10. 1-2, pardon. தமிழ் வாசி. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். Je lève mes yeux vers les montagnes, d'où me viendra le secours? Le secours me vient de l'Éternel qui a fait les cieux et la terre. ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளையிலும் உங்களுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காய் கோடாகோடி ஸ்தோத்திரம். ஆராதனை ஆரம்பத்திலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் தகப்பனே உங்களுடைய பிரசன்னத்தினாலே நீங்கள் எங்களை வைத்துக் கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாக தகப்பனே, இந்த நாளிலும் இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாகவும் தேவரே, இந்த நாளிலே நான் என் மூலமாக நீங்கள் பேசுகிற இந்த வார்த்தைகள் அவர்களுக்குள்ள ஒரு கிரியை உண்டாக்கத்தக்கதாக, ஒரு ஆவிக்குரிய ஒரு பிரயோஜனம் அவர்கள் வாழ்வில் உண்டாக்க பரிசுத்த ஆவியானவர் நீர் வழி நடத்துவீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே தேவனிடத்தில் இருந்து வருகிற ஒத்தாசையை குறித்து நான் பேச போகிறேன். Aujourd'hui, nous allons voir que le secours nous vient de l'Éternel. எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் சிறு பிராயத்திலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும், Depuis que nous sommes bébés jusqu'à aujourd'hui, எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு பகுதிகளிலும் ஆறு ஒருவர் ஆக்கிரமித்திருக்கிறதை காண முடியும். nous voyons que Dieu nous guide dans chaque situation de notre vie. அது வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, மாணவ பராயத்தில் இருந்தாலும் சரி, வேலை செய்கிற பராயத்தில் இருந்தாலும் சரி, Que ce soit dans notre enfance, dans notre éducation, au travail. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒருவருடைய ஒத்தாசை தேவைப்படுகிறதா இருக்கிறது. Dans chaque situation, nous voyons que nous avons besoin de l'aide de quelqu'un. இந்த ஆராதனையை நடத்துவதற்கு தனியாக ஊழியம் செய்கிறவர்களால் மட்டும் அதை செய்ய முடியாது, பாஸ்டரால் செய்ய முடியாது, மூப்பர்களால் செய்ய முடியாது. Pour faire ce culte, aujourd'hui, il n'y a pas que les serviteurs qui peuvent faire ce culte, mais nous avons ni le pasteur, ni seulement les serviteurs, mais nous avons besoin de tout le monde. ஒவ்வொருவருடைய ஒத்தாசையும் ஆதரவும் தான் நாம் சிறப்பாக தேவனை ஆராதிக்க, அவருடைய வார்த்தையை கேட்க எங்களுக்கு கூடுதலாக இருக்கிறது. Pour faire ce culte agréablement à Dieu, nous avons besoin des serviteurs, de l'aide de tout le monde. அது மட்டுமல்ல, நாம் இந்த இடத்துக்கு வருவதற்கு கூட ஏதோ ஒரு உதவி செய்தபடியினாலே நாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். Même pour venir aujourd'hui à l'église, nous avions besoin de l'aide de quelqu'un pour nous accompagner. ஒருவர் ஒரு புத்தகத்தில் இந்த விதமாய் ஒரு காரியத்தை எழுதியிருக்கிறதை நான் பார்த்தேன். ஒருவர் இப்படியா எழுதியிருந்தார், தன்னுடைய வாழ்க்கையிலே தனக்கு கிடைத்த எல்லா காரியமும் தன்னுடைய கடின உழைப்பினாலே நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அந்த வாசகம் எழுதப்பட்டிருக்கிறதை பார்த்து, Un écrivain a écrit comme cela, que s'il a accompli plein de choses dans sa vie, c'est seulement à son dur travail. உண்மையாய் நான் மறந்துக்கிறேன், எங்களுடைய கடின உழைப்பினாலேயோ எங்களுடைய முயற்சியினாலேயோ நாங்கள் இந்த இடத்துக்கு வரவில்லை. அந்த மனிதன் தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறார். Cet écrivain a mal compris. Si nous avons accompli des choses difficiles dans notre vie, nous avons besoin de l'aide de quelqu'un. எங்களுடைய கடின உழைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த உழைப்பு எங்களுக்கு கிடைப்பதற்கு எங்களுக்கு மேலே ஒருவர் இருக்கிறார். அவருடைய தயவு, அதற்கு மேலே இன்னொருவருடைய தயவு தான் நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எனக்கு உதவி செய்திருக்கிறது என்பதை அவர் மறந்து விட்டார். Cet écrivain, il a oublié que c'est pas seulement par son dur travail qu'il a accompli quelque chose, mais c'est par l'aide de quelqu'un d'autre, puis d'un autre, l'appui de tout le monde qui a fait qu'il a réussi ce qu'il a fait. எந்த சூழ்நிலையிலும் நாம் தேவனுடைய பிள்ளைகள் மறந்து போகக்கூடாது. நாம் ஒரு நிலையில வந்து நிற்கிறோம் என்றால் அந்த நிலைக்கு வருவதற்கு முன்னாடி எத்தனையோ பேருடைய தியாகம், எத்தனையோ பேருடைய அர்ப்பணிப்பு, எத்தனையோ பேருடைய ஒப்பு கொடுத்தல் இருக்கிறதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. Si dans notre vie, nous avons réussi à arriver à un certain étape de notre vie, c'est parce qu'on a eu l'aide de quelqu'un, le sacrifice de certains, et c'est ainsi que nous avons réussi dans notre vie. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு மனிதனுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் எங்களுக்குள்ள இருந்தாலும் அதற்கு மேலாய்
தேவனுடைய ஒத்தாசை என்கிறது எங்களுக்கு மிக அவசியமாயிருக்கிறது. Pour accomplir quelque chose dans notre vie, nous avons besoin certes de l'aide des humains, de certaines personnes, mais par-dessus tout l'aide de notre Créateur. ஒருவருக்குள்ளே நன்மை செய்கிற விருப்பத்தையும் செய்கையையும் உண்டு பண்ணுகிறது கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. Si dans notre vie nous réussissons quelque chose, c'est par l'aide de notre Créateur. ஆகவே இந்த இடத்திலே ஊழியம் செய்கிற நாங்களா இருந்தாலும் சரி, உதவி செய்கிற நீங்களா இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்குள்ளே அந்த விருப்பத்தையும் செய்கையையும் உண்டு பண்ணாவிட்டால் உங்களால் ஒரு நன்மையை நீங்கள் செய்ய முடியாது. Dans notre vie, on ne peut pas réussir quelque chose de bien si nous n'avons pas l'aide des autres. கர்த்தர் அப்படிப்பட்ட இணக்கத்தையும் உருக்கத்தையும் உங்களுக்குள் வைத்தபடியினால் தான் நீங்கள் இறங்கி மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. Si nous réussissons à aider les autres, c'est parce que c'est Dieu qui nous donne l'envie. நான் வேறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Nous voyons dans le verset que le secours me vient de l'Éternel. C'est la thématique du jour. ஏனென்று சொன்னால் தாவீது வாழ்க்கையை சற்று பார்த்தால் இந்த வார்த்தைக்கு எங்களுக்கு சரியாய் விளக்கம் கிடைத்துவிடும். தாவீது வாழ்க்கையை பார்த்தால் Si nous regardons la vie de David, ஏனென்று சொன்னால் தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே அழைக்கப்பட்ட அழைப்புக்கு முன்பதாக அவனுடைய வாழ்வு எப்படி இருந்தது என்று வேதத்திலே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. nous voyons dans la Bible la vie de David. ஆகவே அவன் அழைக்கப்பட்டதற்கு பின்பும் அரண்மனைக்கு வந்த பிறகும் கூட அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. Dans la Bible, il est écrit comment David il a réussi sa vie même après que Dieu l'ait appelé. ஆகவே தாவீது அரசனானதற்கு பின்பு அவனுடைய வாழ்க்கையிலே தனக்கு ஒரு தேவை வேணும் என்றால் அவன் கூப்பிட்ட உடனே உதவி செய்கிறதற்கு அநேக பணிவுடையாளர்கள் அவனோடு சேர்ந்து அரசாட்சி செய்கிறதற்கு அநேகம் அவனோடு இருந்தார்கள். Quand David est devenu roi dans son royaume pour l'aider à accomplir ses tâches, il avait pas mal de serviteurs. ஆகவே அவன் அவ்வளவு பேர் தனக்கு இருந்தாலும் தனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதம் நீர்தான் என்று தேவனை நோக்கி பார்த்த ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். Mais David dans sa vie, il savait que malgré qu'il y avait plein de serviteurs dans le royaume pour l'aider, il savait que le secours venait seulement de Dieu. ஏனென்றால் தாவீது சரியாய் அறிந்திருந்தார் எந்த மனிதனுடைய உதவியோ தனக்கு இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய தயவு தனக்கு வேண்டும் என்கிறதை தாவீது அறிந்திருந்தார். David, il a tout compris en disant que malgré tout, s'il avait besoin de secours, ça venait seulement de l'Éternel, son Créateur. ஏனென்று சொன்னால் தேவனுடைய தயவு எங்களுடைய வாழ்க்கையில சந்தர்ப்பத்தை பார்த்து எங்களுக்கு உதவி செய்கிறதல்ல, அவர் கூடவே இருந்து எங்களை நடத்துகிறவர். Amen. Si le Seigneur nous accompagne tous les jours, le secours de Dieu est très important dans notre vie. நாம் சந்திக்கிற சூழ்நிலைகள் மனிதர்கள் தயவு நிச்சயம் நமக்கு தேவை. Il est certain que nous avons besoin de l'aide des gens autour de nous. ஆனால் சூழ்நிலைகளை பார்த்து நாம் மனிதனுடைய தயவுல இருந்து விடுவோமானால் ஒரு நாளாவது போய்விடுவோம். Mais si nous oublions que le secours vient de Dieu, nous allons le perdre. ஆனால் அந்த தயவை உண்டு பண்ணுகிறவர் கர்த்தர் என்கிற அறிவு எனக்கும் உங்களுக்கும் இருக்குமானால் எந்த சூழ்நிலையிலும் நாம் குழம்பாமல் விசுவாசத்திலே வாழ முடியும். Nous pouvons réussir à vivre dans la foi si nous avons vraiment le secours de Dieu. நாம் ஒரு வார்த்தையை வாசிப்போம். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். 286வது பக்கம். உபாகமம் 33:26. 2 Trônes 33, chapitre 33, verset 26. யெஷூரனுடைய தேவனைப் போல ஒருவரும் இல்லை. அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடும் ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். அல்லேலூயா. Alléluia. Nul n'est semblable au Dieu d'Israël. Il est porté sur les cieux pour venir à ton aide. Il est avec majesté porté sur les nuées. இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யெஷூரனுடைய தேவனைப் போல ஒருவரும் இல்லை. அவர் என்ன செய்கிறாராம்? உனக்கு சகாயராய் இருக்கிறார். Nous voyons dans cette verset que Dieu nous vient en aide. அவ எங்களுடைய வாழ்க்கையில தேவ
சகாயம் அவருடைய ஒத்தாசை மிக அவசியமாயிருக்கிறது. Il est très important d'avoir le secours, l'aide de l'Éternel. ஆகவே எந்த சூழ்நிலையிலும் தேவ பிள்ளைகள் தேவ தயவையும் ஒத்தாசையையும் எப்போதும் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். Il faut que nous ayons la foi que le secours vient de l'Éternel dans notre vie, dans n'importe quelle situation. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நீங்கள் வேலை செய்கிற இடமா இருக்கலாம், நீங்கள் வீட்டில இருக்கலாம், இல்லாவிட்டால் உங்களுடைய தெரிந்தவங்களோட பழகிற சூழ்நிலையா இருக்கலாம். எந்த சூழ்நிலையிலையும் தேவ ஒத்தாசை எனக்கு உண்டு என்ற விசுவாசத்தோடு நானும் நீங்களும் வாழ நாட்களில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Nous sommes appelés dans notre vie personnelle, au travail, avec les personnes que nous échangeons, que nous avons besoin du secours de l'Éternel. நாம் இந்த நாட்களில் அதிகமாய் மனம் சோர்ந்து போகிற காரியம் என்னவென்று சொன்னால், நாங்கள் நம்பி பழகுகிறோம், ஆனால் ஆபத்திலே எங்களோடு அவர்கள் இருக்கிறதில்லை, எங்களை கைவிட்டுறார்கள் என்று சொல்லி. Si nous faiblissons certaines fois, c'est parce que nous croyons que quand les personnes en qui nous croyons nous abandonnent, et du coup à ce moment-là on se sent faible. எப்போதுமே தேவ பிள்ளையாகிய நாங்கள் தேவன் மேல அவருடைய ஒத்தாசையை நாங்கள் நாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். Nous, les enfants de Dieu, nous devons vraiment tenir sur le secours de l'Éternel dans notre vie. அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அது நாம் காண்கிற சூழ்நிலை எதிர்மாறா இருந்தாலும் சரி, எங்களுக்கு ஏற்ற சூழ்நிலையா இருந்தாலும் சரி, தேவன் எனக்கு சகாயராக இருக்கிறார். Nous voyons que Dieu est notre secours dans n'importe quelle situation de notre vie. நாம் அதிக நேரத்துல வாயால சொல்லிடுவோம் தேவன் எனக்கு சகாயம் என்று சொல்லி. Facilement, nous disons que Dieu est notre secours. ஆனால் நடைமுறை வாழ்வை நாம் யோசித்து பார்ப்போமானால் நாங்கள் தோற்று போனவர்களாக இருக்கிறோம். Mais dans la vie pratique, nous voyons que nous échouons pas mal de fois. கர்த்தர் இந்த நாட்களில அந்த விசுவாசத்துல வளர கிருபை செய்வாராக. Que Dieu nous donne la foi de marcher dans cette marche. ஏழு காரியங்கள் தேவன் எங்களுக்கு சகாயராய் இருக்கிற காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். Aujourd'hui, nous allons voir 7 points différents que Dieu est notre secours. நேரத்தை பார்த்து கடைசி இரண்டாவது உங்களோட பேசி நாம் ஜெபிக்க பரிசுத்த ஆவியானவரை கிருபை செய்வாராக. En fonction de l'heure, je vais essayer au moins de vous dire 2 points différents que le Saint-Esprit nous guide. நாங்கள் எடுத்துக்கொள்வோம் சங்கீதம் 46வது சங்கீதம் முதலாவது வசனம். Nous allons prendre Psaume 46 verset 1. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். Dieu est pour nous un refuge et un appui, un secours qui ne manque jamais dans la détresse. தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். Dieu est pour nous un refuge et un appui, un secours qui ne manque jamais dans la détresse. ஆபத்து காலத்துல எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு அனுகூலம் செய்கிறவர் தேவன் ஒருவரே. Si quelqu'un nous aide dans la détresse, c'est seulement Dieu qui nous apporte ce refuge et ce secours. நான் ஒரு காரியத்தை ஒரு ஜோக்கா சொல்லுவேன். Je vais vous dire une blague. எங்களுக்கு பக்கத்துல மனைவியோ பிள்ளைகளோ இருக்கலாம். À côté de nous, on peut avoir notre femme et nos enfants. உங்களுக்கு ஒரு சரீரத்துல ஏதாவது நோய் இருந்தா யாராமுக்குள்ள நீங்க போக வேணும்னா நீங்க தனியா தான் உள்ள போகணும். யாரும் தெரியும் தானே இந்த ஸ்கேனர் பண்ற மெஷினுக்குள்ள தனியா தான் போகணும். Mais si nous avons une maladie et que nous devons effectuer un scanner, nous devons le faire tout seul. அப்ப என்ன செய்வாங்கன்னா வாக்மேனை போட்ட காதுக்குள்ள பாட்டை கேட்டு கொண்டிருக்க பயப்படாம அப்படி ஏதாவது பயப்படா நீங்க வந்து பிப் பண்ணுங்கன்னு ஒரு இதே கொடுத்து பக்கத்துல தந்துருவாங்க. Il nous donne un casque avec la musique dans les oreilles et un bip dans les mains si nous devons les appeler. Dans ces moments-là, nous sommes tout seuls, mais Dieu est avec nous. Nous devons grandir ainsi dans la foi. Il ne faut pas penser que nous sommes tout seuls. Dieu est avec nous. Il vit en nous. ரொம்ப உங்களை கூப்பிட சொல்லியிருக்க பாருங்க. நீங்க சந்தோஷமா இருக்கீங்க கூப்பிடுங்கன்னு சொன்னதை விட ஆபத்து காலத்துல கூப்பிடுங்கன்னு சொல்லப்பட்ட வசனம் தான் அதிகம் நேரத்தில் இருக்கிறது. Dieu nous dit de l'appeler pas seulement quand nous sommes dans la joie, mais surtout quand nous sommes dans la détresse. அதனாலதான் எந்த சூழ்நிலையும் தேவ பிள்ளைகள் நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். தேவ ஒத்தாசை
ஒத்தாசை என்னுடைய வாழ்க்கையிலே எப்போதும் அது இருக்கிறது. அந்த ஒத்தாசையில தான் நான் வாழ்கிறேன்ங்கிற விசுவாசத்துல நீங்கள் வளர வேண்டும். C'est pour ça, nous, les enfants de Dieu, nous devons toujours nous appuyer sur le secours de l'Éternel dans notre vie. நீங்க மனுஷ ஒத்தாசையை எப்போ மட்டும் நீங்க பார்க்கணும்னா ஒரு பிரச்சனை வரைக்கும் தெரியும். Quand on peut voir si on peut avoir confiance en l'être humain seulement quand nous traversons des épreuves. இதுவரைக்கும் நல்லா கதைச்சவங்க, இதுவரைக்கும் நல்லா பழகினவர்கள் ஒரு பிரச்சனை சூழ்நிலைக்கு பிற்பாடு அவர்களுடைய ஒத்தாசையான வார்த்தைகள் எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். Nous voyons que nous pouvons échanger facilement avec certaines personnes, mais le jour où nous avons vraiment besoin de quelqu'un, on voit qu'ils ne sont pas là. அதனாலதான் வேதத்துல எந்த ஒத்தாசை யாரிடத்திலிருந்து வந்தாலும் அதற்கு மேலாய் தேவனுடைய ஒத்தாசையும் சகாயத்தையும் நீங்கள் வாஞ்சிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அதை அனுபவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். Nous devons avoir la foi et nous devons complètement vivre dans la foi que Dieu seulement est notre secours, mais pas seulement compter sur les personnes. தேவனுடைய தயவு ஒத்தாசையும் நான் நடந்து கொள்ற முறையை வச்சோ இல்லாட்டி நான் அவர்களோட தேவனோட பேசுற முறையை வச்சோ வரவே இல்லை. என்னுடைய பிள்ளை என்ன கூப்பிடுகிறாங்க தகப்பனுடைய இதயத்தோடு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். Dieu ne nous aide pas par notre manière de penser ou d'agir. Il vient nous aider quand nous crions vers lui. ஏனென்று சொன்னால் நான் ஆராதிக்கிற தேவன் அவர் எனக்கு பரம தகப்பனாய் இருக்கிறார். Le Père que nous louons est notre Père céleste. ஒரு பிள்ளைக்கு வேதத்துல இயேசு கிறிஸ்து ஒரு காரியம் சொல்றார். பொல்லாதவர்களாய் இல்ல தகப்பன் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற பொழுது என்று சொல்லி தகப்பன்மார் நாங்கள் என்கிற பிள்ளைகளுக்கு செய்யற காரியத்தை வேதம் என்ன சொல்லுகிறாருன்னா பொல்லாத இதயத்தோட நீங்க செய்யறீங்க. Quand les parents font des choses pour leurs enfants, ils le font avec un mauvais cœur. ஆனா நாங்க அப்படி செய்யறேன். எங்களா நினைத்து எங்க மனம் அறிந்து பிள்ளைகளுக்கு நல்லதுதான் செய்யறோம். Mais c'est pas cela. Nous faisons ce qui est le meilleur, le mieux pour eux et nous le faisons. அப்ப நாங்க செய்யற நல்லதை விட பெஸ்டானதை எங்கட தகப்பன் செய்யறது உள்ளவராய். Mais notre Père céleste donne plus que les parents. Il donne le meilleur du meilleur. அதனாலதான் சொல்றாரு நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கிற பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுக்கிறது நன்மைகளை கொடுக்கிறது அதிக நிச்சயம் அல்லவான்னு சொல்றாரு. Dans la Bible, il est écrit que vous, les parents, vous donnez ce qui est possible par vous, mais Dieu fait plus que cela. எங்களை உருவாக்கி எங்களை அழைத்து இந்நாள் வரைக்கும் கொண்டு வந்த தகப்பனுடைய அன்பை நீங்க ஒவ்வொருவரும் உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும். Nous devons ressentir que Dieu nous a créés dès le premier jour et nous a appelés, il nous guide chaque jour jusqu'à aujourd'hui. அவருடைய ஒத்தாசை நான் செய்த கிரியை வைத்து அவர் எனக்கு ஒத்தாசை செய்கிறவர் அல்ல. Dieu ne vient pas en aide selon comment nous agissons. அவர் என்னில் வைத்த அன்பினாலே எனக்கு கிரியை செய்கிறவராய். Mais Dieu nous aide par son amour, son grand amour envers nous. சில சூழ்நிலைகளில நான் குழந்தையா இருக்கிறதுனால என்னுடைய பிள்ளை என்னுடைய அப்பா அம்மாவுடைய அன்பை புரிந்து கொள்ள முடியாதது போல ஆவிக்குரிய குழந்தைகளாய் நாம் இருப்பதனால எங்களுடைய பரம தகப்பன்களை நடத்துகிற காரியம் சிலவளை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. Quand les parents aident les enfants, ils ne le comprennent pas. Et ainsi, nous, les enfants spirituels, certaines fois, ne comprenons pas l'aide de Dieu. Mais nous devons garder la foi que Dieu agit pour notre bien. La main de Dieu nous guide pour la bonne chose. எப்போதும் பாருங்க ஒரு ரோட்டை கடக்கிற பொழுது ஒரு 12 வயசு பையன் தகப்பனோட சும்மா நடந்து போய் கொண்டிருக்கிறான். ஒரு 4 வயசுக்குள்ள அப்பான கையை பிடிச்சு கொண்டு போகுது. இதுல யாரு அதிக பாதுகாப்போட போவாங்க? 4 வயசுக்குள்ளே அப்பா அந்த 4 வயசுக்குள்ள கரத்தை என்ன செய்யறார்? பிடித்திருக்கிறார். ஆகவே நாம் நம்முடைய பரம தகப்பன் நம்மை கரப்பிடித்திருக்கிற படியினால் இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை விட நீங்கள் பாதுகாப்பான ஒரு வாழ்வை அனுபவிப்பீர்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. Nous voyons que quand on traverse la route, un jeune homme de 12 ans traverse simplement avec son père. Mais un enfant de 4 ans tient la main de son père pour le traverser. Qui est le plus protégé et qui est le plus serein, c'est l'enfant de 4 ans. Et ainsi, notre Dieu nous tient la main pour nous guider à travers la vie. அதனாலதான் எப்போதும் தகப்பனுடைய அன்புக்குள்ள வாழ்வதற்கு எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். Nous devons nous consacrer pour vivre dans l'amour de Dieu. அந்த 4 வயசுக்குள்ள சிலபோல் அப்பா நீங்க எனக்கு வேணாம் என்று கையை தட்டி விட்டாலும் தகப்பனுடைய இதயம் அப்படியே அவனை கரம் பிடிக்கத்தான் நிற்கும்.
Même si l'enfant de 4 ans repousse la main de son père, le cœur du père veut attraper sa main et le guider. என் அறியாத வயசுல அந்த பிள்ளையை பாதுகாக்க வேண்டியது தகப்பனுடைய இதயமுள்ள ஒரு தகப்பன் தாய்க்கு இருக்கிறதா இருக்கிறது. C'est la responsabilité des pères et des mères de protéger son enfant et le guider quand il ne sait pas. அதே போலதான் அழைக்கப்பட்டு இந்த இடத்துல வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தர் எங்களை அழைத்த அழைப்பில் இருந்து இந்நாள் வரைக்கும் எங்களை அவர் எங்களுடைய தகுதியும் எங்களுடைய அனுபவத்தையும் வைத்து அவர்களை நடத்தவில்லை. தன்னுடைய கிருபையை வைத்து நான் எந்த இடத்திற்கு வர வேண்டுமோ அந்த இடத்தை நோக்கி உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார். Aujourd'hui, je vous le dis à tous, si Dieu nous guide dans notre vie, c'est parce qu'il a une grande grâce et un grand amour envers nous. அதனாலதான் நான் சொன்னேன், சில வேளையில எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியல, அன்புள்ள தகப்பனா எங்களுடைய வாழ்க்கையில் அப்படி கிரியை செய்யறாருன்னு சொல்லி. Des fois, nous ne comprenons pas pourquoi Dieu nous aide dans notre vie. Ce n'est pas par notre manière d'agir, mais Dieu nous aide. மறுபடியும் நான் ஒன்றை சொல்லுகிறேன், தேவன் ஒரு அழைக்கப்பட்ட மனுஷனில என்னென்ன காரியங்கள் உங்களோட வாழ்க்கையிலே குறுக்கிடுகிறதோ அந்த காரியங்கள் ஒவ்வொன்றும் தேவன் அழைத்த அழைப்புக்கு நேராக உங்களை நடத்துகிறது என்கிறதை நீங்க மறந்து போகக்கூடாது. Si dans notre vie nous avons des obstacles, nous, enfants de Dieu, nous ne devons pas oublier que la main de Dieu est avec nous. Dieu n'aime pas nous voir toujours comme des bébés. Comme un père qui a envie de voir grandir son enfant de 4 ans. அந்த பிள்ளை வளர்ந்து பெரியவனாகி அவன் அநேகருக்கு ஆசீர்வாதமாக அது மட்டுமல்ல அவன் வாழ்வு கட்டப்பட வேண்டியது உண்மையான தகப்பனுடைய விருப்பமா இருக்கிறது. Le cœur d'un père veut que son enfant de 4 ans grandisse, qu'il soit béni, quelqu'un de bénédiction pour les autres et qui construit sa propre vie. அப்ப அழைக்கப்பட்ட நிலையிலே நான் ஒரு குழந்தையாக தேவனுடைய திருச்சபையில அவருடைய சபையில இருக்கிறது பிதாவாகிய தேவனுக்கு விருப்பம் இல்லை. Notre Créateur ne veut pas que nous regardions toujours avec des yeux d'enfant. Dieu attend que nous grandissions. Que nous donnons des fruits. Que nous soyons une bénédiction pour les autres. Dieu nous guide pour que nous marchions étape par étape. Nous ne devons jamais l'oublier. Est-ce que vous portez toujours votre enfant pour le faire des bisous? Vous le corrigez? Vous le... On le câline, mais on le corrige aussi. Et nous rencontrons tous leurs besoins. De même, notre Créateur nous guide de même. Ce que nous devons comprendre est que Dieu est notre secours et qu'il nous aime et qu'il veut nous aider. Nous allons regarder Psaume 21. என்னை விட்டு தூரமாகாதேயும் ஆபத்து கிட்டியிருக்கிறது சகாயரும் இல்லை. Ne t'éloigne pas de moi quand la détresse est proche, quand personne ne vient à mon secours. நீங்கள் சங்கீத புத்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் தாவீது தன்னுடைய அனுபவத்தை எழுதியிருக்கிறார். Si vous lisez les psaumes, nous pouvons voir que David a écrit son expérience. என்னை விட்டு தூரமாகாதேயும் ஆபத்து கிட்டியிருக்கிறது சகாயரும் இல்லை என்று தாவீது சங்கீதத்தான் தாவீது எழுதியிருக்கிறார். David a écrit, ne t'éloigne pas de moi quand la détresse est proche, quand personne ne vient à mon secours. இதே தாவீது சொல்லுவார், தேவன் தான் எனக்கு சகாயர், அவர்தான் எனக்கு பாதுகாப்பு, அவர்தான் எனக்கு கோட்டை என்று சொல்லி. Ce même David dit que notre Seigneur est son secours, sa forteresse et son rocher. தாவீது உண்மையாகவே சங்கீதத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் அவர் தன்னுடைய வாழ்க்கையில தனக்கு நேரிட்ட துன்பம், தனக்கு நேரிட்ட அவமானம், தனக்கு நேரிட்ட இழப்புகள் ஒவ்வொன்றையும் பதிவு செய்து வைத்திருக்கிறார். Nous pouvons voir que David a écrit toutes ses expériences, ses humiliations, ses épreuves. Chaque chose est écrite dans la Bible.
ஆனா எல்லாவற்றிலையும் அவர் கடைசியாக அவர் முடிவுக்குள்ள வர்ற காரியம் என்னன்னு சொன்னால் எனக்கு தேவன் சகாயராய் இருந்திருக்கிறார். Mais à chaque fois, il écrit en dernier que son secours vient de l'Éternel. அந்த விசுவாசமே எங்கள்கிட்ட இல்லாம போயிட்டது. Pourquoi nous n'avons pas cette même foi? தேவன் உங்களுக்கு சகாயராய் இருக்கிறார். Notre Seigneur est notre தேவன் secours. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு சகாயராய் இருக்கிறார். Dieu est votre secours dans votre vie. நீங்கள் எதிர்நோக்குகிற பிரச்சனைக்கு தேவன் போதுமானவராய் இருக்கிறார். Dans tous les problèmes que vous rencontrez, Dieu est votre secours. நீங்கள் சந்திக்கிற அவமானத்துக்கு தேவன் போதுமானவராய் இருக்கிறார். Dieu est suffisant dans les humiliations que nous vivons. நீங்கள் சந்திக்கிற தேவைக்கு தேவன் போதுமானவராய் இருக்கிறார். Dieu est suffisant pour pourvoir à nos besoins. எத்தனையோ காரியங்கள் உங்களுக்கு தேவை இருக்கிறது. Nous avons multiples besoins. இந்த தேசத்துல வேலை என்ற தேவை இருக்கிறது, பிள்ளைகளோட படிப்பு தேவை இருக்கிறது, வீட்டு தேவை இருக்கிறது, எத்தனையோ தேவைகளோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Dans ce pays, nous avons besoin d'un travail, une éducation, une école pour les enfants. Nous avons besoin d'une maison pour vivre. ஆனா ஒவ்வொரு தேவைகளிலும் கர்த்தர் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறார் என்கிற விசுவாசம் தேவ பிள்ளைகளாகிய எனக்கும் உங்களுக்கும் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. Mais nous devons garder la foi que Dieu est complètement suffisant pour nous. நிச்சயமாய் தேவன் நடத்துவார். Dieu nous guidera. எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் இந்த தேசத்துக்கு வருகிற பொழுது விசா என்கிற காரியம் இருக்கா இல்லையான்னு அறிவில்லாதவனை தான் நான் இந்த தேசத்துக்கு வந்தேன். Quand nous avons traversé ces pays pour arriver jusqu'ici, nous n'avons pas eu de visa, mais Dieu nous a guidés. ஆனா கிருபையாய் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே ஆண்டவரை அறியவும் அவருடைய திருச்சபையில வாழவும் கர்த்தர் கிருபையாய் எங்களை தெரிந்து கொண்டார். Mais Dieu a été suffisant pour me donner un visa, un travail, de le connaître en moins d'un an. இந்த நாளுக்கு மட்டும் சொல்லுகிறேன், திரும்பி பார்க்கிற ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் எங்களை கிருபையாய் நடத்தி இருக்கிறார். Si nous regardons en arrière, nous pouvons voir que la grâce du Seigneur nous a secourus tout ce temps. கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். Dieu a été suffisant pour nous. எங்களுடைய விடுதலையிலும் போதுமானவராய் இருக்கிறார். Dans nos épreuves, il a été எங்களுடைய suffisant. எழுந்திருத்தலிலும் போதுமானவராய் Quand இருக்கிறார். nous avons été élevés, c'est grâce à lui. நாங்கள் கையிட்டு செய்த காரியங்கள் அவர் போதுமானவராய் இருக்கிறார். Sur chaque chose que nous avons construit, il a été suffisant. ஆக நான் ஒன்றை உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன், எங்களுடைய வாழ்க்கையிலே கிடைத்த தேவ ஒத்தாசையை நாம் மற்றவர்களுக்கு ஒத்தாசையாய் இருக்க கர்த்தரங்களை எடுத்து பயன்படுத்துவாராக. Aujourd'hui, je vous le dis, nous devons dire aux autres le secours que nous avons obtenu dans notre vie. ரெண்டு ராஜாக்களிலே ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு சுவாரஸ்யமான காரியம் ஒன்று, கதை ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது. எடுத்துக்கொள்வோம். 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 26வது வசனம். Il est écrit dans 2 Rois 14:26. 14-26. இஸ்ரவேலின் உபத்திரவம் மிகவும் கொடிது என்றும் அடைப்பட்டவனும் இல்லை, விடுபட்டவனும் இல்லை, இஸ்ரவேலுக்கு ஒத்தாசை செய்கிறவனும் இல்லை என்றும் கர்த்தர் பார்த்தார். Car l'Éternel vit l'affliction d'Israël à son comble et l'extrémité à laquelle se trouvait réduit esclaves et hommes libres, sans qu'il y eût personne pour venir au secours d'Israël. ஆமென். இஸ்ரவேலின் உபத்திரவம் காரியத்துல Dans les épreuves du peuple d'Israël. மறுபடியும் வாசிங்க. 2 ராஜாக்கள். இஸ்ரவேலின் உபத்திரவம் மிகவும் கொடிது என்றும் அடைப்பட்டவனும் இல்லை, விடுபட்டவனும் இல்லை, இஸ்ரவேலுக்கு ஒத்தாசை செய்கிறவனும் இல்லை என்றும் கர்த்தர் பார்த்தார். Car l'Éternel vit l'affliction d'Israël à son comble et l'extrémité à laquelle se trouvaient réduits esclaves et hommes libres, sans qu'il y eût personne pour venir au secours d'Israël. எடுத்துக்கொள்ளுங்க. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 4ஆம் அதிகாரம் 2 Rois chapitre 4. 4ஆம் அதிகாரம். அந்த 4ஆம் அதிகாரத்துல ஒரு கதையோட அது துவங்குறது. அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். Nous allons regarder une histoire dans le chapitre 4. நான் அதை சொன்ன பிறகு வாசிப்போம். ஒரு சம்பவம் ஒன்று அதில் நடக்கிற பாருங்க. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர்கள் ஒருவரான மனைவியா இருந்த ஒரு ஸ்திதிக்கு, அதாவது அந்த மனைவியுடைய பெயரும் குறிப்பிடப்படவில்லை. அதுல கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் என்னன்னா தீர்க்கதரிசிகள் புத்திரர்களில் ஒருவராக இருந்த மனைவி. அப்ப இந்த தீர்க்கதரிசியின் புத்திரர்ல இருந்த மனைவி என்ன செய்யணும்னா, இந்த தீர்க்கதரிசியின் புத்திரர் அந்த கணவன் இறந்துட்டார். Nous pouvons voir dans le chapitre 4, il y a une histoire, dont l'histoire d'une femme qui est racontée. அவளுக்கு 2 பிள்ளைகள். Elle avait 2 enfants. ஆகவே திருப்பி கடனை செலுத்த முடியாததுனால அந்த கடனை திருப்பி செலுத்துவதற்காக அந்த 2 பிள்ளைகளை அவங்க என்ன சொல்றாங்க, அவங்கள வச்சு நாங்க அந்த கடனை திருப்பி கொள்ளுவோம். Elle ne pouvait pas arriver au terme de ses dettes. Du coup, elle voulait utiliser ses 2 enfants pour terminer ses dettes. 2 குமாரர்கள். ஆகவே
முதலாம் வசனம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிற பொழுதுதான் எலிசாவை பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அந்த தீர்க்கதரிசிக்கு மனைவியா இருந்தவளுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. Alors dans cette situation, on peut voir que Élisée est intervenu dans cette situation. பாருங்க, அந்த மனைவி சொல்றா தீர்க்கதரிசியாகிய எலியாவை பார்த்து, உங்களோட அடியான் உயிரோடு வாழ்ந்த காலத்துல தேவனுக்கு ஊழியம் செய்தார். On peut voir que cette femme dit au prophète Élisée que moi, son serviteur, j'ai aidé Dieu. ஆனா அவர் கடனை விட்டுட்டு வாழ்ந்துட்டார். Mais que en fait son mari, il a vécu avec eux, mais il a créé beaucoup de dettes. ஆனா எனக்கு உதவி செய்ய ஒருத்தரும் இல்லை. Mais personne n'est venu en aide pour le aider à terminer ses dettes. கடனை கொடுத்தவங்க நெருக்குறாங்க, இந்த ரெண்டு பிள்ளைகளையும் பறிக்கிறதுக்கு என்னட்ட வாராங்க. Mais les créanciers viennent pour venir chercher ses enfants pour en faire devenir des esclaves. இந்த சூழ்நிலை, இந்த சந்தர்ப்பம் ஏன் இதுல எழுதி வைக்கப்பட்டிருக்கு? Pourquoi cette situation est écrite dans la Bible? அந்த மனைவி எலிசாவிடம் போய் சொன்ன பொழுது எலிசா ஒரு காரியத்தை சொன்னார். உன்கிட்ட என்ன இருக்குது? Quand cette femme allait parler au prophète Élisée, Élisée lui demande qu'est-ce que tu as? என்னட்ட கொஞ்சம் என்ன இருக்குது பாத்திரத்துல. Alors cette femme lui répondit qu'elle avait un peu d'huile. சரி, நீ உன்னால எந்த அளவுக்கு என்னென்ன பாத்திரமெல்லாம் கிடைக்குதோ அதை நிரப்பு. D'accord. Maintenant, il prend tous les instruments que tu peux avoir pour le remplir d'eau. 7வது வசனத்தை வாசிங்க. Lisons le verset 7. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். Elle alla le rapporter à l'homme de Dieu et il dit, va vendre l'huile et paie ta dette et tu vivras, toi et tes fils, de ce qui restera. தேவனுடைய ஊழியத்தை செய்து கடனோடு மரித்த ஒரு கணவனுக்கு மனைவியா இருந்த அந்த சகோதரியுடைய பிரச்சனைய பாருங்க, இது இடையில 4ஆம் அதிகாரத்தில் அது வருகிறது. ஏன்னு சொன்னா தேவனோடு நடந்த மனுஷன். Le mari de cette femme était un serviteur de Dieu. Certes, il avait laissé des créances, des dettes, mais Dieu l'a aidé quand même, parce qu'il était le serviteur de Dieu. தேவன் எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொருவரையும் அறிந்திருக்கிறார் என்பதை நீங்க விசுவாசிக்க வேண்டும். Nous devons avoir la foi que Dieu nous connaît complètement. ஒருவேளை அந்த கணவன் உயிரோடு இருந்தா கூட இந்த அளவுக்கு தெரிய அந்த கடனை அடைச்சிருப்பாரோ தெரியல. Même si ce mari était encore vivant, je ne pense pas qu'ils auraient réussi à terminer leurs dettes aussi rapidement. பாத்தீங்க தேவ தயவு எப்படி அந்த சகோதரியுடைய வாழ்க்கையில வந்ததுன்னு சொல்லி. Vous avez vu comment Dieu a secouru cette femme? ஒன்றே ஒன்றுதான், தேவ மனுஷன்கிட்ட தன்னுடைய தேவைகள் இப்படி நடந்தன்னு சொன்ன தேவ தயவு அவளை தேடி வந்தது. Quand cette femme a parlé au prophète Élisée, du coup Dieu l'a aidé rapidement dans sa vie. சில வேளைகளில எங்களுக்கு நேர்ந்திருக்கிற தேவைகளை எங்களால சந்திக்க முடியாது. Certaines fois, nous ne pouvons même pas accomplir ce que nous devons faire pour subvenir à nos propres besoins. அது முடியாது எங்களால. C'est impossible pour nous. சந்திக்கவே முடியாது. Impossible pour nous. செய்யவே முடியாது. Impossible de les accomplir. நான் உங்களுக்கு சொல்றேன், விசுவாசத்தோடு அந்த தேவை எனக்கு நிச்சயம் தேவை என்று இந்த பரம தகப்பன் அறிஞ்சிருந்தான், நிச்சயமாய் அப்படி ஒத்தாசை அந்த காரியத்திலே வரும். Quand nous disons nos besoins à Dieu, Dieu vient à nos secours. தேவனுடைய நடத்துதல்கள் அப்படித்தான் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை மறந்து போகக்கூடாது. Nous devons croire que Dieu est majestueux et qu'il viendra en secours dans notre vie. தேவ ஒத்தாசை என்கிறது இந்த உலகத்தில் அது பெருமதி மிக்கது. Et c'est une valeur inestimable, le secours de Dieu dans notre vie. அந்த ஒத்தாசை மாத்திரம் எனக்கும் உங்களுக்கும் இருக்குமானால் நாம் இந்த உலகத்தில் எங்களுக்கு மாத்திரம் இல்லை, அநேகருக்கு நாம் ஆசீர்வாதமாய் மாற முடியும். Si nous avons le secours de Dieu dans notre vie, alors nous pouvons aussi être une bénédiction pour les autres. நாம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிறோம். Genèse chapitre 2 verset 18.
பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். அடுத்ததாக பெரிய சப்ஜெக்ட், ஏற்ற துணையை எங்களுக்கு ஒத்தாசை பண்ணுகிற கர்த்தர். L'Éternel Dieu dit, il n'est pas bon que l'homme soit seul. Je lui ferai une aide semblable à lui. Nous pouvons voir en deuxième point que nous avons besoin d'un être semblable pour nous aider. நான் முடிப்பேன் தெரியல, நேரத்தை பார்த்து இன்னொரு 5 நிமிஷம் எனக்கு 3 மணியோட நிப்பாட்டணும்னு சொன்னாங்க. 3:15 மட்டும், சரி 3:15 மட்டும், ஓகே. ஆகவே அடுத்ததாக தேவன் எங்களுக்கு ஒத்தாசை தருகிற பெரிய காரியம் எங்களுக்கு தருகிற துணையாக இருக்கிறது. Nous pouvons voir en deuxième point que Dieu vient en secours dans notre vie en nous donnant un compagnon. ஆகவே தேவ ஒத்தாசை என்கிறது எங்களுக்கு அவரிடத்திலிருந்து வருகிற கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், நாம் எங்களுக்கென்று தேவன் உருவாக்கி சிருஷ்டித்து எங்களிடத்தில் கொண்டு வந்து தருகிறவராக இருக்கிறார். Nous pouvons voir que Dieu a créé un compagnon idéal pour nous. ஆதாமுடைய வாழ்க்கையில பார்ப்போமானால் முதலாவது ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டான். En premier lieu, Dieu créa Adam. ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட பிறகு மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள் என்று எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பிறகு ஆதாமை சிருஷ்டித்தார். Dieu créa d'abord toutes les choses de la terre, puis il créa l'homme, Adam. ஆதாமுக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் செய்து முடிய ஆதாமை சிருஷ்டித்தார். Dieu d'abord créa tout ce que Adam avait besoin dans sa vie, et après il créa Adam. வேதத்தில் நீங்க பார்க்கலாம், ஆதாம் முன்னுக்கு கொண்டு வந்து ஆதாம் என்ன பெயர் வைத்தானோ அந்த பெயர் தான் இந்நாள் வரைக்கும் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் இருக்குன்னு சொல்லி இருக்குது. Il est écrit que toute chose a été ramenée devant Adam et il les a nommés un par un, et c'est ces mêmes noms que nous gardons jusqu'à aujourd'hui. அப்படிப்பட்ட ஞானம் நிறைந்த ஆதாம், l'homme intelligent qui était Adam. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். Genèse chapitre 2 verset. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. Verset 20. Et l'homme donna des noms à tous les bétails, aux oiseaux du ciel et à tous les animaux des champs. Mais pour l'homme, il ne trouva point d'aide semblable à lui. சில வேளை ஆதாம் நினைச்சிருப்பார் போல இருக்குது, மிருகங்கள் பறவை எல்லாம் அடைச்சிட்டு என்னென்ன கொண்டு வர இதுல இருந்து ஒரு துணை எடுக்க சொல்லித்தான் அவர் நினைக்கிறார். ஆதாம் சில வேளை நினைச்சிருக்கலாம். Peut-être que Adam il a dû penser que il a donné des noms aux bétails, aux oiseaux, et que c'était d'eux qu'il allait avoir un secours semblable. ஏன்னா ஆதாமுக்கு ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லைன்னு இருக்குது. Il est écrit que il ne trouva point d'aide semblable à lui. ஒரு ஊழியக்காரர் இப்படியாய் சொன்னார், ஆதாம் சில வேளை தவறு செய்த குரங்க கட்டிட்டு பாராயிருந்தால் நம்மட பாடம் என்னவா இருக்கும் என்று சொல்லி ஒரு பகுதியா ஜோக்கா ஊழியக்காரன் சொன்னார். Un homme de Dieu disait cette blague. Imaginons que Adam trouva une aide semblable auprès d'un singe, notre situation aurait été compliquée. ஆனா தேவன் ஆதாமுக்கு ஏற்ற துணையை உருவாக்கி என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டது. Mais il est écrit que Dieu créa une aide semblable à Dieu, à lui. ஒரு காரியத்தை பாருங்கள், தேவன் ஆதாமுக்கு ஏற்ற துணையை உருவாக்கித்தான் தன்னிடத்திலிருந்து கொண்டு வந்து விடுகிறதை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. Il est écrit que Dieu créa toutes choses et le ramena devant lui. ஆகவே நாம் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கு துணையாக இருக்கிற கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், நாங்கள் ஒன்றை எங்களுடைய இதயத்தில் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் எங்களுக்கென்று உருவாக்கி ஏற்ற நேரத்திலே நாங்கள் அதை கண்டுகொள்ளும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். C'est Dieu qui nous a donné grâce de connaître qui sera notre compagnon de vie dans notre vie. ஆகவே ஏற்ற துணை என்று சொல்லுகிற அந்த காரியத்துல சில விஷயத்தை நான் சொல்லி ஜெபிக்க போகிறேன். Je vais vous dire certains points qui est de l'aide semblable. தேவன் என்ன நோக்கத்திற்காக உங்களை இணைத்தாரோ அந்த நோக்கத்தை கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையூடாக அதை நிறைவேற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார். Dieu est suffisamment bon pour accomplir son appel dans notre vie.
அதனாலதான் ஏற்ற துணை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. C'est pour cela qu'il est marqué que Dieu créa une aide semblable à nous. அப்ப நாங்க ஏற்ற துணை என்று சொன்னோம்னா நாங்க கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், தேவன் எனக்கு ஒரு பார்ட்னரை தந்திருக்கிறார், அவர் என்னத்துக்கு தந்திருக்கிறார் என்று அறியாததுனால நாம நிறைய நேரங்கள் எங்களுக்குள்ள பிரச்சனை வருது. Il est souvent, nous aurions souvent des disputes avec notre partenaire parce que nous ne savons pas pourquoi Dieu nous a donné ce partenaire dans notre vie. சரி, தேவன் ஏன் எனக்கு கணவனை தந்தார், எனக்கு மனைவியை தந்திருக்கிறாருன்னா உங்களோட பதில் எப்படி இருக்கும்? Pourquoi Dieu nous a donné une femme, un mari dans notre vie? எனக்கு சமைக்கிறதுக்கு, துவைக்கிறதுக்கு, இந்த பிள்ளைகளை பண்றதுக்கு, வளர்க்குறதுக்கு, வீடை கிளீன் பண்றதுக்கு அதுக்கு அதை தந்திருக்கிறார். Est-ce que Dieu nous a donné un partenaire de vie pour cuisiner, pour faire le ménage, pour s'occuper des enfants? அதுக்கு தந்திருக்கிறார். அப்ப ஏவாளுக்கு ஆதாமுக்கு ஏற்ற துணையை தேவன் கொடுத்தார். Dieu donna son partenaire semblable en temps voulu. அப்ப ஆதாமுக்கு என்ன வேலை செய்ய இருந்ததோ சமைக்க தேவையில்லை, அவங்களுக்கு பழம்தான் போய் சாப்பிடுவாங்க, சமையலும் இல்லை. Adam n'avait pas besoin de cuisiner parce qu'il avait tous les fruits à disposition. உடம்பு துவைக்கிற வேலையும் இல்லை, ஏன்னா அவங்க காட்டியிருந்ததா இல்லை, அவங்கள சொல்றது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அவங்க ஒருவரோட வெக்க மரியாதைகளா இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. Et il n'avait pas besoin de faire la lessive parce qu'ils ne connaissaient pas leur nudité. வீட்டுக்கும் கோலம் போட வேண்டிய தேவையில்லை, மரங்களுக்கு அங்கங்கே இருந்தாங்க. Et il n'avait pas besoin de s'occuper de sa maison. அப்ப இன்னைக்கு நாம கணவனும் மனைவியும் சொன்னா இதைத்தானே செய்ய வேண்டியது கற்று தந்திருக்கிறாருன்னு நாங்க நினைக்கிறோம். Nous pensons que nous avons notre partenaire de vie pour s'occuper de tout cela. அப்ப ஏற்ற துணையை கர்த்தர் ஆதாமுக்கு உருவாக்கி ஏவாளை கொண்டு வரேங்க, ஏவாள்கிட்ட ஆதாம் என்ன எதிர்பார்த்திருப்பான்? Qu'est-ce que Adam attendait de Ève? அப்ப என்னத்தை செய்யறதுக்காக ஆதாமுக்கு ஏவாளை கர்த்தர் கொடுத்தார்? Pourquoi Dieu donna Ève à Adam? நாங்க அடுத்த வாசிப்போம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27-28 வாசிப்போம். Genèse 1 verset 27 verset 28. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1:27-28. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். Genèse 1 verset 27 et 28. Dieu créa l'homme à son image, il le créa à l'image de Dieu. Il créa l'homme et la femme. Dieu les bénit et Dieu leur dit, soyez féconds, multipliez, remplissez la terre et l'ajustissez, et dominez sur les poissons de la mer, sur les oiseaux du ciel et sur tout ce animal qui meut sur la terre. கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கி அவர் எதிர்பார்த்த காரியங்களை இதில் எழுதி வைத்திருக்கிறார். Il est écrit dans ce verset ce qu'il attend de Adam et Ève. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, முதலாவது நீங்கள் பழுக வேண்டும். Il est marqué que Dieu créa l'homme à son image et il les appelle à se fécondre. இரண்டாவது நீங்கள் பூமியை நிரப்ப வேண்டும். Après vous devez remplir la terre. மூன்றாவது நீங்கள் அதை கீழ்ப்படுத்த வேண்டும். Ensuite vous devez les dominer. நாலாவது சமுத்திரம், ஆகாயம், பூமி, இந்த மூன்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ள வேண்டும். Ils doivent aussi dominer la mer, le ciel et la terre. சமுத்திரம், பூமி, மற்றது ஆகாயம், இந்த மூன்றையும் நீங்க என்ன செய்ய வேண்டும்? ஆண்டு கொள்ள வேண்டும். Il a demandé qu'il domine la mer, le ciel et la terre. என்று சொல்லித்தான் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று Et சொல்லப்பட்டிருக்கிறது. ainsi Dieu les bénit. உங்களுக்கு தெரியுமா, உலகெல்லாம் மறைஞ்சிருக்கிறீங்க, இந்த பென்சில் அந்த லோகோ வந்து 3 இப்படி முக்கோணம் போட்டிருக்கோம். அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் ஆகாயத்தில், நிலத்தில், கடலில் நாங்கள் தான் பெஸ்ட். அதுக்கு தான் அந்த சிம்பிள் அந்த குறியீடு போட்டிருக்குது. Le symbole de அவங்க இதை பார்த்து தான் சில கூட போட்டாலும் தெரியல. Le symbole de Mercedes, il y a 3 aiguilles et en fait ils disent qu'ils dominent la mer, le ciel et la terre. எங்கட பிரச்சனை என்ன இருக்குன்னு சொன்னா, வீட்டுல உடுப்பு துவைக்கிறதுக்கும் சமைக்கிறதுக்கும் பிள்ளைகளை பார்க்கறதுக்கும் கணவன் மனைவியும் அடிபட்டு கொண்டு இருக்கிறோம்.
Nous, les maris et femmes, nous nous disputons pour s'occuper de la lessive, de l'éducation des enfants. ஆனா தேவன் எங்களை சிருஷ்டித்து உருவாக்கி அழைத்ததன் நோக்கம் நாங்கள் பெருக வேண்டும் ஆண்டு கொள்ள வேண்டும் மற்றவர்களை நாம் ஆவிக்குரிய விதத்தில் எப்படி ஆளுகை செய்ய வேண்டும் என்கிறதுக்காக தேவன் எங்களை சிருஷ்டித்திருக்கிறார். Mais Dieu nous a créés, il nous a appelés à fécondre, à multiplier et remplir la terre, la mer, le ciel et la terre. சொல்லுகிற பொழுது ஆதாமை மட்டும் கூப்பிட்டு ஆண்டவர் சொல்லல. Il n'a pas seulement appelé Adam à le faire. ஏவாளை மட்டும் கூப்பிட்டு சொல்லல. Il n'a pas seulement appelé Ève pour lui dire. ரெண்டு பேரையும் கூப்பிட்டு தான் சொன்னாரு இங்க இன்னென்ன விதத்துல நீங்க ஆண்டு கொள்ள வேண்டும். Mais il a appelé Adam et Ève pour leur dire sur quoi ils devaient dominer. ஆகவே தேவன் ஏற்ற துணையை உருவாக்கி எங்களிடம் கொண்டு வருவாராயிருந்தால் எந்த விதத்திலும் என்னுடைய மனைவி எனக்கு குறைவானவள் அல்ல. Si Dieu nous a donné une aide semblable dans notre vie, alors comment agissons-nous avec notre partenaire? ஆகவே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற துணை என்கிற பகுதிக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற அந்த மூல மொழி சொல்லோட அர்த்தம் என்னென்று சொன்னால் துணை என்பது ஏற்ற துணைக்கு பயன்படுது. Si nous regardons l'origine du mot aide semblable, அந்த வசனம் பரிசுத்தாவியானவருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்க சொல்லா இருக்கிறது. ça nous rapproche du Saint-Esprit. அதாவது உதவி செய்கிற என்ற பரிசுத்தாவியான ஹெல்பர் என்ற அர்த்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. Il est marqué qu'il est comme le Saint-Esprit, il nous aide, il nous soutient. ஆகவே மனைவி என்பவள் என்னுடைய வாழ்க்கையிலே வருகிற பொழுது அவளை சம அந்தஸ்தோடு நடத்துவதற்கு கணவனாகி நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். Nous, les maris, nous devons agir avec simplicité, avec l'aide de sa femme. என்னுடைய வாழ்க்கைக்கு நம்பிக்கையானவளாக, avoir confiance en elle, உற்ற நண்பியாக, comme notre partenaire, உற்ற நண்பனாக, comme une amie. என்னுடைய துணையை நடத்துவதற்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். Je dois me consacrer pour que je puisse être un confident pour ma femme. அப்படி இருந்தால் தான் நாங்கள் ஆண்டு கொள்ளலாம். C'est ainsi que nous pouvons dominer le monde. எதை ஆண்டு கொள்ளலாம்? வீட்டில் எங்களுக்கு இந்த பிள்ளைகளை மட்டும் ஆடுறதுக்கு சொல்லல, இந்த உலகத்தில் இருக்கிற அந்தகார கிரியலா இருந்தாலும் சரி, தேவர் ஆட்சியத்துக்குரிய ஜனங்களை நம்ம கொண்டு வர வேணுமா இருந்தாலும் சரி, அந்த ஆளுமையின் அதிகாரம் கணவன் மனைவியாய் எங்களோட வீட்டிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். Mais Dieu ne nous a pas seulement appelés à dominer sur nos enfants, mais à être proche des gens du monde pour leur dire la parole et être proche de notre femme. மனைவியை கஷ்டப்படுத்தி அவங்க வருத்தி ஒரு நன்மையை ஒரு கணவன் பெறுகிறான் என்று சொன்னா, si un homme obtient quelque chose de sa femme en la blessant, அவன் கிறிஸ்தவன் அல்ல. ce n'est pas un chrétien. அவன் கிறிஸ்தவை அறிந்தவனும் அல்ல. C'est pas un homme qui a connu Dieu. ஆகவே நாம் எங்களுடைய மனைவியுடைய காரியத்துல நாம் சரி சமனாய் செயல்பட நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Nous sommes appelés à agir en égal avec notre femme. நான் முடிக்க போகிறேன். இயேசு கிறிஸ்து சொன்னார், அவர் மனைவியாகிய சபையை தன்னுடைய சரீரத்தை தன்னுடைய உயிரை கொடுத்து நேசித்தார். அதே போலதான் கணவன்மாரே உங்களுடைய மனைவியை நேசிங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Il est écrit que Dieu a aimé son temple et ainsi nous devons aimer notre femme. அப்ப சபையை நேசிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையை கொடுத்தார். Dieu a aimé tellement son église qu'il a donné son fils. அதே போல என்று சொல்லப்பட்டிருக்கிற பொழுது நீங்க ஜீவனை கொடுக்க வேண்டியதில்லை, ஜீவன் எடுக்காதவர்களாவது கடைசி நாம இருக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். Nous ne devons pas sacrifier notre vie, mais agir en égal avec notre femme. ஏன்னா அநேக குடும்பங்களில இன்றைக்கு அதுவும் கிறிஸ்தவ குடும்பங்களில நாங்கள் இன்றைக்கு மற்றவர்களுக்கு நாங்கள் எந்த அளவுக்கு வேகப்படுறோமோ அந்த அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையில இந்த காரியத்தில் ஜெயப்படுத்தவர்களை நாம் காணப்பட வேண்டும். Nous, famille d'église qui sont chrétiens, nous devons avoir la victoire sur cette situation. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கு தந்திருக்கிற துணை அது ஏற்ற துணை என்கிறதை நீங்கள் எப்போதும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அறிந்து கொள்ள வேண்டும். Nous devons tout le temps reconnaître que notre partenaire est une aide semblable. ஆதாமுக்கு கர்த்தர் உருவாக்கி கொண்டு வந்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்குரிய கணவனையோ உங்களுக்குரிய மனைவியோ உருவாக்கித்தான் கர்த்தர் உங்களுடைய கரத்தில் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். Dieu a créé Ève devant Adam. De même, Dieu va créer votre partenaire pour vous.
ஆகவே குடும்பத்தில் ஒருவரை மதித்து நடக்கவும் அவர்களுக்குரிய மதிப்பையும் மரியாதையும் நீங்கள் கொடுக்கிறதுக்கு தவறக்கூடாது. Donc nous ne devons jamais oublier de respecter notre partenaire de vie. மனைவியை மட்டும் சொல்றதுண்டா பொழுது, கணவனை மட்டும் சொல்றா பொழுது மனைவி நாங்கள் சந்தோஷப்பட இல்லாது, மனைவி இப்படிப்பட்ட நிலைமையில் இருப்போமா இருந்தால் நாங்களும் திருந்த வேண்டியவர்களா இருக்கிறோம். Nous ne devons pas seulement corriger et parler à notre femme. De même, notre femme, quand dit quelque chose, nous devons écouter. ஏனென்றால் கணவனோடு சேர்ந்து இந்த பூமியை, இந்த ஆகாயத்தை, இந்த கடலை ஆளுவதற்குரிய அதிகாரத்தை கர்த்தர் இரண்டு பேருக்கும் தான் சேர்த்து கொடுத்திருக்கிறார் என்று மனைவி அறிந்து கொள்ள வேண்டும். Dieu a appelé les deux partenaires à dominer cette terre. ஆகவே பிசாசு தந்திரம் உள்ளவன். நாங்கள் போன ஞாயிற்றுக்கிழமை அறிந்தபடி ஒருவர் பிரச்சனையை மூட்டி விட்டுட்டு அவன் சந்தோஷமா படுத்துக் கொள்வான். Le Satan, lui, il tente tout le monde et après, lui, il dort tranquillement. எங்களுக்குமா நடக்க வேண்டிய ஆளுகையும் அதிகாரமும் ஆத்மாக்களை விடுவிக்க வேண்டிய அந்த பெரிய காரியத்துல நாங்கள் நீங்களும் தோத்து போயிடுவோம். Mais nous allons échouer si nous ne faisons pas ce que Dieu a appelé de faire dans notre vie, dominer et guider les autres dans le salut. Vous ne connaissez pas ces tentations? எங்களுக்கு தந்த ஏற்ற துணையோடு நாங்கள் சம அந்தஸ்தோடு ஒருவரை மதித்து அவருடைய உணர்வுகளை புரிந்து நாங்கள் நடக்க எங்களை நாங்கள் ஒப்புக்கொடுப்போம். Nous devons agir avec notre partenaire ensemble pour pas que le Satan ait la victoire dans notre vie. நாம் எழுந்திருந்து நேரத்தில் ஜெபம் செய்வோம். Nous allons nous lever pour prier ensemble. இந்த நேரத்தில் நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம். தேவனுடைய பிரசன்னம் உங்கள் மத்தியில் இருக்கிறது. தேவனுடைய பிரசன்னம் உங்கள் மத்தியில் இருக்கிறது. தேவ பிள்ளைகளாகி உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த இடத்திலே நான் பேசுகிற நானா இருந்தாலும் சரி, கேட்டுக்கொள்கிற நீங்களா இருந்தாலும் சரி, கர்த்தர் எங்கள் மேல் அன்புள்ளவராய் இருந்தபடியினால் தன்னுடைய வார்த்தையின் மூலமாய் காரியங்களை பேசுகிறவராய் இருக்கிறார். ஆகவே நாம் எங்களுக்கு நேராக வருகிற சத்தத்தை கேட்டு நாம் எந்த இடத்திலே ஆண்டவரே நாங்கள் எங்களை விட்டு கொடுக்க வேண்டும். நான் இப்பவும் ஒரு காரியத்தை கண்ண முடியுங்க நான் சொல்றேன். ஒரு காரியம் உங்களுக்குள்ள தெரிய வேணும். இந்த காரியம் சொன்னது ஒரு ஆவிக்குரிய ஒரு மனுஷன் அல்ல, ஒரு ஆவிக்குரியவர் இந்த காரியம் சொன்னதில்லை. தேவன் அறியாத ஒரு மனுஷன் சொன்னார். உங்களோட வாழ்க்கையில குடும்பத்துல சந்தோஷமா இருக்க வேணும்னா உங்களோட மனைவிட்ட தோத்துருங்க என்று சொன்னார். சரியா? அதை சொல்லிட்டு என்ன சொன்னார், நீங்க தோக்காவிட்டாலும் தோத்த மாதிரி நடியுங்க சொல்லி. ஏன்னு சொன்னா எங்களோட மனைவி மாறிட்ட நீங்க அப்படி பழகியா இருந்தா நாளைக்கு நீங்க தான் நீங்க வின் பண்ண போறீங்க. நான் அப்படி நடிக்க சொல்லல, உண்மையா நீங்க ஒரு நேசிங்க, நேசிச்சு பாருங்க, சரி பண்ண வேண்டிய இடத்த சரி பண்ணுங்க, சீர்படுத்துங்க. நிச்சயமாய் நீங்கள் இன்றைக்கு 4 பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறீங்களா என்று சொன்னால் நீங்கள் அநேகருக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக வைக்கிறார். நீங்கள் சொல்லுகிற பேசுகிற வார்த்தையில் இருக்கிற வல்லமை மற்றவருடைய வாழ்க்கையில விடுதலையை கொண்டு வரும். பிசாசின் கட்டுகளில் இருக்கிறவருடைய வாழ்க்கைகள் கட்டமைக்கப்படும். சமாதானம் இல்லாமல் அமைதி இல்லாமல் இழந்திருக்கிற குடும்பத்தை நீங்க கணவன் மனைவியா சந்திக்கிறீர்களா, நீங்க சொல்ற ஒரு வார்த்தை அந்த வாழ்வை கட்டும். அவர்கள் மாறுவார்கள். தேவராட்சியம் உங்கள் மூலமாய் கட்டப்படும். கர்த்தர் கிருபை செய்வார்.